நல்ல மேய்ப்பன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பரிபூரணப்பட வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான மேய்ப்பர். நமக்கு மேய்ப்பராக இருக்குமாறு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நியமித்திருக்கிறார். பல சமயங்களில் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு மேய்ப்பராய் இருப்பதை தம்முடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் உறுதி பண்ணுகிறார். ஆடுகள் தங்கள் மேய்ப்பனுக்கு எப்படி செவி கொடுக்கிறதோ அதுபோலவே கர்த்தருடைய மந்தையில் உள்ள ஆடுகளாகிய நாம் நம்முடைய பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பர். அவர் நமக்கு கள்ளரோ அல்லது கொள்ளைக்காரரோ அல்ல. கள்ளரும் கொள்ளைக்காரரும் தீய நோக்கத்தோடு நம்மிடத்தில் வருவார்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து கள்ளன் அவர்களுடைய இருதயத்தை திருடி விடுகிறான். இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசிகள் வைத்திருக்கும் அன்பை திருடி விடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளின் மேய்ச்சலையும் போஜனத்தையும் திருடி விடுகிறான். இறுதியாக விசுவாசிகளை ஆவிக்குரிய ரீதியாக கொன்று அழித்து போடுகிறான். ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறவர்கள் ஆத்துமாக்களை கொன்று போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். நமக்காக அவர் 2 காரியங்களை செய்கிறார். அவையாவன, ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகளுக்காக தம் ஜீவனை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷர் மத்தியிலே வந்திருக்கிறார். நமக்கு ஜீவன் உண்டாய் இருப்பதற்காகவே அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய மந்தைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு அவர் மூலமாய் ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நாம் பள்ளத்தாக்கில் உள்ள உலர்ந்த எலும்புகளைப் போலவே இருப்போம். அப்படிப்பட்ட நமக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நம்மை உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைய செய்கிறார். விசுவாசிகளுக்கு ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஜீவன் என்று சொல்லும்போது அதில் எல்லா நன்மையும் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஜீவன் பரிபூர்ண ஜீவனாய் இருக்கும். நமக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பரிபூர்ண ஜீவன் என்று சொல்லும்போது அவர் கொடுக்கிற ஜீவனுக்கு மேல் நாம் எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். அவருடைய கிருபையும் ஜீவனும் நமக்கு போதுமானதாய் இருக்கும். இதுவே பரிபூரண ஜீவன். நம்மால் எந்த அளவு சிந்திக்க முடியுமோ அந்த அளவை விட அவர் நமக்கு அதிகமாகவே ஜீவனை கொடுக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பதினால் அந்த ஜீவன் நமக்குள் பரிபூரணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாய் இருப்பதற்காக மாத்திரமல்ல, அதைவிட மேலானது நமக்கு உண்டாய் இருப்பதற்காகவும் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பது சாதாரண ஜீவன் அல்ல, அது பரிபூரண ஜீவன், அது நித்திய ஜீவன். பரிபூரண ஜீவன் என்பதற்கு ஜீவனும் அதற்கு மேலும் என்று பொருள். அதற்கு மேலும் என்று சொல்லும்போது அது அளவிட முடியாத அளவை குறிப்பிடுகிறது. தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவன் ஆடுகளுக்காகவும் தன் ஜீவனை கொடுக்கிறான். இது நல்ல மேய்ப்பனிடம் காணப்படும் நற்குணமாகும். தன்னுடைய ஜீவன் தன் ஆடுகளுக்கே உரியது என்று நினைத்து தன்னுடைய ஜீவனையும் பாராமல் தன் ஜீவனையே தன்னுடைய ஆடுகளுக்காக கொடுத்து விடுகிறான். நம்முடைய பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மந்தையாகிய நம்மை கிரயத்திற்கு வாங்குவதற்காக தம்முடைய ஜீவனையே முழு கிரயமாக செலுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் கூலியாள் அல்ல. எல்லோரையும் கள்ளர் என்றும் கொள்ளைக்காரர் என்றும் குற்றம் சொல்லிவிட முடியாது. மேய்ப்பர்களில் சிலர் நல்லவர்களாக இருப்பார்கள், வேறு சிலர் பொறுப்பில்லாதவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் வேலைகளை கவனத்தோடு செய்ய மாட்டார்கள். இவர்களுடைய கவனக்குறைவினால்
மந்தைக்கு பெரிய சேதாரம் உண்டாகும். இவர்கள் கூலியாள்கள், இவர்கள் மேய்ப்பர்கள் அல்ல, கூலிக்காக வேலை செய்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவோ நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10:11 வசனத்திலும், மறுபடியும் யோவான் 10:14 வசனத்திலும் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே அழைத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவே பிரதான மேய்ப்பர். எல்லா மேய்ப்பர்களை விட அவரே நல்ல மேய்ப்பர். அவரைப் போல உண்மை உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை.